சாம்பார் சாதத்துக்கு 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதை போட்டு நல்லா பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் காய்கறி, நம்ம தேவையான காய்கறி, அந்த காய்கறி கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, உங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறி அதை போட்டு அதை கொஞ்சம் வேக வச்சு நல்லா வந்ததுக்கப்புறம் அதில் சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வத்தல் பொடி, காரத்துக்கு வத்தல் பொடி இல்லைன்னா பரவாயில்ல, சாம்பார் பொடி இருந்தால் மட்டும் போதும். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் புளி கரைசல், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ புளி கரைசல் போட்டு நல்லா புளி வாசனை போனதுக்கப்புறம் வேக வச்சுருக்க அரிசி பருப்பும் அதை போட்டு நல்லா கிளற வேணும். கிளறினதுக்கப்புறம் ஒரு சின்ன தாளிப்பூனும் அதில் கொடுக்கணும். அதுக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, ஒரு 4 சுண்டை வத்தல் இதுவும் போட்டுட்டுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டை தள்ளி வச்சுக்கோங்க. அதில் வந்து அதுவும் போட்டு நல்லா கிண்டி அதில் கொத்தமல்லி, கருவேப்பிலையும் போட்டுட்டு அந்த பருப்பு இருக்குல்ல, பருப்பு சாதத்தில் உள்ளே போட்டு நல்லா கிண்டி கிளறத சுவையான சாம்பார் சாதம் தயார்.